கன்னியாகுமரி மாவட்டம் மொட்டவிளை பகுதியில் சாலையில் நடந்து சென்ற இளம்பெண் அதிவேகமாக வந்த பைக் மோதி தூக்கி வீசப்பட்டு உயிரிழந்த நிலையில் உடலை எடுக்க விடாமல் தடுத்த உறவினர்கள் போலீசாருடன் வாக்குவாதம் செய்தனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் கண்ணன். கண்ணன், விவரங்களை பகிரலாம். வணக்கம். அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் முட்டவிளை பகுதியை சேர்ந்தவர் ராஜன். இவரது மனைவி ராதிகா. இவர் தனது வீட்டருகே உள்ள திங்கள் நகர் நாகர்கோவில் பிரதான சாலையில நடந்து சென்று கொண்டிருந்த போது அந்த வழியாக வேகமாக வந்த ரேஸ் பைக் கட்டுப்பாட்டை இழந்து ராதிகா மீது மோதியுள்ளது. ரேஸ் பைக் மோதிய வேகத்தில் பல அடி தூரம் தூக்கி வீசப்பட்ட ராதிகா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விபத்தை ஏற்படுத்திய ரேஸ் பைக் சாலையில் பல அடி தூரம் சென்று சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஜேசிபி இயந்திரம் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதுல பைக்ல வந்த இரு இளைஞர்கள் படுகாயமடைந்த நிலையில அவர்களை அக்கம் பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தகவல் அறிந்து வந்த இரணியல் போலீசார் ராதிகா சடலத்தை மீட்க முயன்ற போது அங்கு திரண்ட ராதிகாவின் உறவினர்கள் கதறி அழுதபடி போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பைக் ரேஸில் ஈடுபட்டவர்களை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அவர்கள் சடலத்தை எடுக்க அனுமதி மறுத்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த இடத்தில் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார் பின்னர் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கண்ணன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.